கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துல பிறந்த நம்ம ஏன் இப்படி இருக்கும் நமக்கே தெரியாது இல்லையா. நம்ம இப்படி தாங்க இருப்போம், அதெல்லாம் நம்மளால மாற்றவே முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா விருஷக ராசி, விருஷக லக்னம். விருஷகம் அப்படிங்கிறதுல வந்து லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட லக்னத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் விருஷக லக்னமாக இருக்கீங்க, விருஷக ராசியாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நிலை உண்டு. எப்படி இருப்பீங்க? சும்மாவே வந்து நம்மலாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பயங்கர அடாவடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, அந்த அளவுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம், வீம்பு, பிடிசாதன, கோபம், ஆணவம், திமிரு அப்படின்ற பேர்ல நமக்கு எப்படினாலும் வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா செவ்வாயினுடைய தன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் உங்களோட மனசெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. எக்ஸ்ட்ரீமான நல்லவங்களும் நாங்கள் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்களும் நாங்கள் தான். எங்களுக்குள்ள இன்னொரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா தாங்க மாட்டேங்கன்னு சொல்ற மாதிரியான அமைப்புல தான் பொதுவாகவே வந்து விருஷ லக்னத்தினுடைய குணாதிசயம் அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. வேகம் துடிப்புன்றப்போ ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க, பயங்கரமா கோவப்பட்டுருவாங்க, அப்புறமா கொஞ்சம் ரியாக்ட் பண்றது, அவசரப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனநிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாக வந்து விருஷ லக்னத்துல பிறந்தவங்களுடைய தன்மை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப ரொம்ப பொக்கிசமான சில விஷயங்கள் சொல்லாங்க. என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 8ஆம் பாவம்ன்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ மறைமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அத்துப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் வந்து நீங்க விருச்சிக ராசிக்காரங்களாவோ விருச்சிக லக்னத்துல இருந்தாலும் சரி, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் இவங்க இப்படிதான் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட டிரெக்டுங்க. என்ன எங்கன்றத அனலைசிஸ் மைண்ட் செட்லாம் செம்மையாக இருக்கும். ஒன்று வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியும் இவங்க தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீமான ஆராய்ச்சி. இதை தாண்டி மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நம்மளோட சீக்ரெட்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த சீக்ரெட்ஸ்லாம் வந்து டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகள்னு சொல்லலாம். அது பொதுவாகவே இவங்களுக்குலாம் வந்து ஞான மார்க்கம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதீத ஞானம், ஜோதிட ஞானமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அந்த ஞானம்ன்ற விஷயத்த நீங்கள் உள்ளே கொண்டு வாங்களேன், எல்லா ஞானமும் உங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. வேகம் தாங்க, வேகமும் கோவம் மட்டும் தாங்க எங்களை கெட்டவங்கன்னு சித்தரித்து காட்டிடுது வெளியில் பார்க்கும்போது. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்க நல்ல மனசோ, ஒரு உண்மையான குழந்தைத்தனமான ஒரு உள்ளத்தை வந்து யாருக்குமே காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் தான் யார் அப்படின்னா நம்ம விருச்சகத்தில் இருக்க பிறந்த பிள்ளைங்க தான். ஸோ லக்னம் அப்படிங்கிறப்போ இன்னுமே வந்து இது ரொம்ப தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனையை சந்திப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நான் வந்து பைக் ஓட்டுவேன், எனக்கு பிடிக்கும், ஏன் உங்கள் வீட்டில் வந்து என்னையா கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பையனாக இருக்கட்டும், ஒரு பையனாகவே இருக்கட்டுமே, அந்த பையன் வந்துட்டு விருச்சிக லக்னத்தில் இருக்க பிள்ளைய ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாரா, அந்த பிள்ளை வந்து நான் என்ஃபீல்டு பைக்கு தான் ஓட்டுவேன்னா இந்த பையன் வந்து கண்ட்ரோல் பண்ணா முடிஞ்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த வேகம்ன்றது மாதிரி ஒரு பையனுக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணாக இருப்பாங்க. பையனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைரியம், தாட்டியம், ஒரு பராக்கிரமம் சொல்கிற மாதிரியான அந்த உடல் பாகம் இருக்கட்டும், ரொம்ப கட்டுடலாக இருக்கிறதும் சரி, அதே மாதிரி எதுனாலும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்குல்ல. நான்லாம் ஐயோப்பா பயந்தவன்ப்பா, எனக்குலாம் ஒன்றுமே முடியாது, யாராவது கூட இருந்தால் தான் எதாவது பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சொல்லுவாங்களே தண்ணீர் தூக்கி போட்டால் கூட நீச்சல் வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி. எதுவுமே தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையான தனித்துவமான தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவல். ஸோ ரொம்ப துணிச்சலான நபர்கள், அந்த மாதிரி வீரம் தீரமாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் தாங்க பெரிய ஆர்மி ஆஃபீஸராக இருப்பாங்க. இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து கையில் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, அறுவை சிகிச்சை நிபுணர்கள்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உடலில் வந்து கிழிக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் இருக்கும். என்னென்னாங்க ஒரே விஷயம், இவங்கள்ட்ட அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் சாமி போகணும், ரைட், என் பொண்ணு சொன்னால் சரியாக இருக்கும், என் பையன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட வந்து, அதாவது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றத இவங்க அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கள அட்லீஸ்ட் நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணலாட்டி கூட பரவாயில்ல, அதாவது அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும், பட் அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட நான் நல்லா கரெக்டாக இருந்தேன்னா என்னை பார்த்து 4 பேர் வருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தனித்துவமாக வாழ்றக்கூடிய நபர் பிள்ளைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மை நேர்மை மட்டுமே கடைபிடிச்சு கோவம் கெட்டவங்கன்ற பேரை மட்டுமே சுமந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. எப்பயுமே 10-11 வாழ்க்கை இல்லைங்க, நாங்கள் ரொம்ப தனித்துவம். எங்களெல்லாம் சல்லடை போட்டு சலிச்சா கூட நாங்களாம் அதை வந்து தேர மாட்டோன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ உங்களுடைய குணாதிசயங்களில் பெரிய பிரச்சனை எது அப்படின்னா இந்த வேகமும் துடிப்பும் கோவமும் தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா போதுமானது. இது உங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்கள்ல, இதுதாங்க
பெரிய ப்ளஸ், அதுதாங்க பெரிய மைனஸ். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அடம் பிடிச்ச காரியத்தை சாதிச்சே ஆவேன் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய பிள்ளைங்க தான் நம்ம விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் என்ன மாதிரியான தசா புத்தி காலங்கள் இவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுவாக வந்து விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான தசா புத்தி. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப ஆக்டிவிட்டியில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து எப்பவுமே காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேங்க இவங்கெல்லாம் எப்பயுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே பையன், நீங்களாம் டயர்டே ஆக மாட்டியா, நீ மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்காக நாங்களும் பர்ஃபெக்டாக எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட பயணப்படுறவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு இது நான் பிடிக்குது, இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு யாராவது தடை சொன்னாங்க, இதை பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட சந்திரமுகி படத்தை எடுத்துக்கலாம். இந்த ஜோதிகா மேம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரூம் பூட்டின ரூம்குள்ளே அங்கே பேய் இருக்குது, நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே திறந்துட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுடைய அப்படியே ஒரு கேரக்டராகவே மாறுது. கிட்டத்தட்ட நம்ம விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இப்படிதாங்க. எதை வேணான்னு சொல்கிறீங்களோ அதை வீம்புக்குன்னு செஞ்சு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு தானே நீ இதை சொன்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுற அளவுக்கான நிலைகள் இவங்ககிட்ட இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இவங்களுக்கு ரொம்ப அன்பு பாசம், அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த அன்பு பாசம் வந்து எனக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான இடத்துல கிடைக்கல அப்படின்ற மாதிரியான மன வருத்தம் பொதுவாகவே உண்டு விருச்சிக லக்னத்தை பிறந்தவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இயக்கம்னு சொன்னல, நிறைய பிள்ளைங்க பாருங்களேன், படிக்கும்போது வெளிநாடு வெளியூர் போயிடுறது, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு படிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைச்சிடும். ஸோ அந்த அன்புக்காக இயங்குறது, அதில் தாங்க போய் லவ்வில் மாட்டுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் லவ்வில் லாக் ஆகி அப்புறம் அந்த லவ் பிரேக்கப்பில் போகிறது. நான் உண்மையான லவ் எதிர்பார்த்தேன், பட் அது வந்து ஃபேக்கான லவ் இருந்துச்சு, நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன், சின்ன பாராட்டு தாங்க, ஒரு சின்ன பாராட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் கொடுப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் உதாசீனப்படுத்தக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோவப்படுத்தி பார்த்தீங்க தாங்க மாட்டேங்க, அதாவது சாந்த சொரூபியாகவும் இருப்பாங்க, காலியாகவும் கன்வெர்ட் ஆவாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நிலைமை யார் கூட பயணப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல குடும்ப சூழ்நிலையும் அதே மாதிரி அன்பு பாசத்தை காட்டக்கூடிய உறவுகளும் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்கள மாதிரியான ஒரு லவ் கொடுத்து அந்த ஃபேமிலி அழகாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய நிலைன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். பொதுவாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க கூடலாம் போனோம்னா நம்ம உண்மையிலே எங்கள் டைம் பஞ்சுவாலிட்டி சூப்பராக கற்றுக்கலாங்க. ஒரு ஃப்ரெண்டாக வச்சுருந்தாலும் சரி, ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, கரெக்டாக டைம் பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். கஷ்டப்பட்டனாலும் என்னோட சுயம்பு, என்னோட அடையாளம், எனக்கான அங்கீகாரம் என்ன வந்தாலும் சரி, அந்த தூக்கம் பரவாயில்ல, தூக்கத்துக்கு ஸ்கிப் பண்ண கூட நான் ஓடுறேன், என்னோட தொழில், எனக்கான அங்கீகாரம் கிடைக்குது, என்னோட பேரை நான் உருவாக்கணும், அவ்வளோ அழகாக வந்து வேகமாக ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய நபர்கள். இவங்களாம் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க பல பேருக்கு. அப்போ விருச்சிக லக்னத்தை எல்லாரும் வந்து குறை சொல்லி மட்டும் பார்க்குறாங்க இல்லையா, உண்மையிலே அவங்களுடைய வேகம் துடிப்பு தாங்க உண்மையான விஷயம். அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவங்க பிபி ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். அது மாதிரி யூரினரி ட்ராக் பிரச்சனை, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புறுப்புல பிரச்சனைகள் இருக்கும், இச்சிங், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செரிமான தொந்தரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு மாதிரியான நம்மளுடைய ஃபேமிலியில் யாருக்காவது பெரியவங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இவங்களாம் ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது கரெக்டாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில நிகழ்வுகள் ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம தான் புதுசாக நம்ம கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம், நமக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை, சந்திர தசை, அதே மாதிரி சுக்கிர தசை, சனி தசை, இந்த மாதிரி தசா காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தி அப்படின்றது இருக்கும். எங்களோட ப்ளஸ்ஸும் எங்களோட மைனஸ் இதுதாங்க பிரச்சனையே. நாங்கள் ரொம்ப பாசம் வைக்கிறவங்க, அன்பு காட்டுறவங்க, அவ்வளோ அன்பு காட்டுறோம், பட் எங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி மனவேதனையோடே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றிண்டா போதுமானது. ப்ளஸ் என்னென்னா கொஞ்சம் அந்த நல்ல விஷயம்தான், தன்னம்பிக்கை, தளராத மனம், இதெல்லாம் வேகம்லாம் இருக்கிறது நல்லதான். பட் எங்கள் இடத்துல எப்படி இறங்கி போகணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப சேஃபாக சூப்பராக போகுங்க. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இன்ன வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் வரப்போகிற பதிவுகளையும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களுடைய ராசி லக்னம் உங்களை பற்றி உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, மேம் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அந்த மாதிரியான பதிவுகள் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.